உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே என்னன்னு சொல்ற? அங்க இருக்கிறதெல்லாம் உன் குடும்பனே. இம்புட்டு தூரம் பண்ணி போட்டாங்க. இனி குடும்பமாவது மண்ணாவது. செத்து தொலைவிட்டுடா. செத்து சுண்ணாம்பா போட்டான் அப்படி பேரும். டேய் சொன்னதை மட்டும் செய்யடா. சொன்னதை மட்டும் செய்ய. டேய் என்னடா என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப போன போடுறீங்களா இல்ல உங்களை போடவாடா? இதோ இதோ பண்றேன் பண்றேன் போன போடுறா. போன போடு போன போடு 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 சீக்கிரம் போடுறா. இதோன்னு. ஹலோ முருகேசா, எங்க இருக்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம தர்மலிங்க அண்ணனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு வேலை நடக்கணும். என்னது? இன்னைக்கே நடக்கணும். என்னைக்குன்னு கேட்குற? அப்படியா? சரி இரு, அண்ணன்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். என்னடா சொல்றான்? என்ன 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 சொல்றான் அவன்? அண்ணே முருகேசன் திருநெல்வேலியில் இருக்கானா. அவன் குழந்தை ஆளுக்கு கல்யாணமா, அதனால வர முடியாதுன்னு சொல்றானே. டேய் 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 எல்லாம் போங்கடா. போய் தொலைங்கடா. எப்ப நீங்க நிக்காதீங்கடா. அண்ணே இப்ப என்ன உனக்கு? உன் மக கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதானே? அதேதான் நிக்கும். நீ கவலைப்படாத. நான் கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்தா மட்டும் போதுமா? மாப்பிள்ள வேண்டாமா? கல்யாண மாப்பிள்ளைய நாங்க தூக்குறோண்ணே. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. டேய் வேடா போலாம். போங்கடா போங்கடா. தக்காளி கல்யாணமா வச்சு நடத்துறீங்க நீங்க? எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. பாக்குறேன்டா. என்ன ஆண்டாள், உங்க கோவத்துக்கு அர்த்தமே இல்லை. ஆண்டாள், நீங்க இப்படி இருக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. நடக்கிறது உங்க தங்கச்சியோட கல்யாணம். சரி, தப்பெல்லாம் எங்க மேலே இருக்கட்டுமே. தயவு செஞ்சு வந்து பவித்ரா கூட இருங்கள. ஆண்டாள், எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இத்தனை பேர் சொல்லியும் உங்க அப்பாவை நம்பிட்டு இருக்கிறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? ஆண்டாள், நம்ம விஷயத்திலேயே அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி, நம்மள விடுங்க. நேத்து உங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? பவித்ரா பத்தி ஆகாஷ் கிட்ட வேண்டாங்க, உங்க அப்பா தப்பா இருக்காரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆதி, மாப்பிள்ளைய காணும். மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்ல ஆதி. என்னமா சொல்றீங்க? ஆமா ஆதி, அவர் இன்னும் வரல. போன் பண்ணாலும் அவர் போன் ரீச் ஆகல. இப்பதான் சம்மந்தி வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இதெல்லாம் அந்த மனுஷன் வேலையா தான் இருக்கும். அந்த ஆளு இப்படி ஏதாச்சும் பண்ணுவானே எனக்கு தெரியும். என்னடி முறைச்சிட்டு இருக்க? உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா? மாப்பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. அம்மா, இப்ப இவங்க கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. முதல்ல ஆகாஷ்க்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். உட்கார வச்சு நல்லா கட்டு 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 கட்டு. சீக்கிரம் கட்டு. இருக்க கட்டு. என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்ட போறியா? நீ கட்டிட்டீங்களா? டேய் இப்ப போடுறான் உங்களுக்கு போன. அண்ணே நார்மல் காலா வீடியோ காலானே? வீடியோ கால போடு. சரி, அப்பதானே அவனுக்கு புலம்புறத பார்த்து ரசிக்க முடியும் நம்ம. டேய், உன் மாமனார் தாண்டா கூப்பிடுறாரு. அந்த ஆள் எடரா இந்த ஆளு. ஏய் என்னடா சொல்லாங்களா? கல்யாணம் நின்னு போச்சாமில்ல? மையாலுமாடா மாப்பிள்ளை தான் நான் தூக்கிட்டு வந்துட்டேனடா. அப்புறம் கல்யாணம் நடக்கும்.
இந்தா இந்தா. என்னடா அப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க நீங்க? சரி, இப்ப மாப்பிளைக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? யோ பவித்ரா உன் பொண்ணியா? ஏன் அப்படிலாம் மோசமா நடந்துக்கிற? கரா, நான் நினைச்சது நடக்கணும்ட்டா என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளவு மோசமான வேலை வேணாலும் செய்வேன். ஒரு பொண்ணு கல்யாணத்தை நடக்க விடாம பண்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இதுல பவித்ரா ஓம் பொண்ணியா? மனுஷனாயா நீ எல்லாம்? ஏலே மாப்பிள, பத்தலையா? பத்தலையா? உன் முகத்துல பயம் கொஞ்சம் கூட தெரியலையே. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் பண்ணணும்னா எங்களை பண்ணணும் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். குடும்பத்தை தொடாத தர்மலிங்கம். ஏலே, தர்மலிங்கத்தை பகைச்சா என்ன ஆகும்ட்டு உங்களுக்கு தெரியணுமல்லடா? பாத்தீங்கல்ல, உட்கார்ந்த இடத்துல இருந்தே அம்புட்டு வேலையை முடிச்சுனா நானு. அதான்டா தர்மலிங்கம். சார், இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? நாங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்கணுமா? சொல்லுங்க சார். ஆ? சரியா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தொலைறோம். மாப்பிளை விட்டு தொலை. ஏய், எனக்கு இப்போ மன்னிக்கிற மூடு இல்லடா மாப்பிள. என்ன பண்ணலாம் சொல்லு? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார், செய்யறேன். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏய்யா, என்ன செய்யணும்னாலும் செய்வீங்களாடா? சார் செய்யறோம் சார், ப்ளீஸ். சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஆள் மாத்தி மாத்தி கத்தியால குத்திங்கடா. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே நாங்க என்னடா பண்றோம். இவன்? பண்றோம் சார், ப்ளீஸ். நீங்க மாப்பிளைய மட்டும் விட்டுருங்க. என்னடா இவன் படக்குன்னு சரின்னு சொல்லி போட்டா? சரியா, உனக்கு தேவை உயிர் தானே? எங்க 2 பேரும் உயிர் எடுத்துக்க. மாப்பிளைய அமுச்சு விட்டு தயவு செஞ்சு. சரா, நீங்க ரொம்பவும் தான் கெஞ்சுறீங்க. மாப்பிளைய விட்டு போடுறேன். ஆனா இப்பவே என் கண்ணு முன்னாடியே 2 பேரும் கழுத்து அறுத்துக்குங்கடா. நான் பார்க்கணும் இல்ல? சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம். ஆனா சார் 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 அதுக்கு முன்னாடி நீங்க இதை மட்டும் பார்க்கணும் சார். அப்பதான் எங்க கண்ணு முன்னாடி நீ கழுத்தறுத்து சாவிட மண்ணாங்கட்டி. என்ன பாக்குற? போறம்போக்கு பண்ணாட பரதேசி கோமாளி. கேமரா திருப்பிடா அந்த ஆளுக்கு. பாடுறா நல்லா. இப்ப காட்டுற மாப்ள. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.